Hi friends, இந்த வீடியோவில் வந்து Geography Term 2 7th Term 2 Weather and Climate Part 2 பார்ப்போம். இதுக்கு முன்னாடி இந்த டாபிக்ஸ்லாம் பார்த்துருந்தோம். ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் வெதர் அண்ட் கிளைமேட்டில் லேட்டிடியூட் ஆல்டிடியூட்லேருந்து அட்மாஸ்பியர் வரையும் உள்ள டாபிக்ஸ் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கும் அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து எப்பயுமே வந்து டெம்பரேச்சர் லோவாக இருக்கும்போது ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். இதுதான் வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் வந்து என்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னா, ஈக்வட்டேரியல் லோ ப்ரெஷர், சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர், சப்போலார் லோ ப்ரெஷர் அண்ட் போலார் ஹை ப்ரெஷர். அடுத்து என்ன டாபிக்னா விண்ட்ஸில் என்ன டைப்ஸ் ஆஃப் விண்ட்ஸ் இருக்குது, பிளானிட்டரி விண்ட்ஸ், சீசனல், மான்சூன், சீ ப்ரீஸ், லேண்ட் ப்ரீஸ், வேரியபிள் விண்ட்ஸ், இதெல்லாம் வந்து விண்ட்ஸோட டைப்ஸ். நெக்ஸ்ட் என்ன டாபிக்னா சைக்ளோன்ஸ், டைஃபூன்ஸ், ஹரிக்கெயின்ஸ், அப்புறம் லோக்கல் விண்ட்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ப்ளஸ் ரெயின்ஃபால்ஸ், லைட்னிங், தண்டர்ஸ்டார்ம், இதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து இன்வெர்ஸ்லி ரிலேட்டட் டு அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர். ப்ரெஷர் வந்து எப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்னா, டெம்பரேச்சர் வந்து கம்மியாக லோவாக இருக்கும்போது அதிகமாக இருக்கும். ஸோ இதில் நமக்கு ஏற்கனவே டெம்பரேச்சரில் பார்த்தோம், ஈக்வட்டேரியாவில் சன்ரைஸ் வந்து வெர்டிக்கலாக வரும். ஸோ அதனால் டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் லோ ப்ரெஷர் பெல்ட்டுன்னு சொல்கிறோம். ஈக்வட்டேரியல் லோ ப்ரெஷர் பெல்ட். இந்த பெல்ட் வந்து எந்த ரீஜனில் லைஸ் ஆகிருக்கும் அப்படின்னா, 5 டிகிரி நார்த்லேருந்து 5 டிகிரி சவுத் வரையும் இருக்கிற பெல்ட் தான் வந்து ஈக்வட்டேரியல் லோ ப்ரெஷர். இதில் தான் வந்து சன்ரைஸ் வந்து வெர்டிக்கலாக வந்து இருக்கும். ஃபுல் த்ரோட் த இயர் இங்கே வந்து வெர்டிக்கலாக வந்து சன்ரைஸ் ஃபால் ஆகும். ஸோ இந்த ஜோனை என்னன்னு சொல்கிறோன்னா, பெல்ட் ஆஃப் காம் ஆர் டோல்டு ட்ரம்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரீஜன் தான் 5 டிகிரி நார்த் டு 5 டிகிரி சவுத் உள்ள ரீஜனை தான் வந்து ஈக்வட்டேரியல் ரீஜன், டோல் ட்ரம்ஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து சப்ட்ராபிக்கல் ஹை ரீஜன். இது எந்த ரீஜன் அப்படின்னா, 25 டிகிரி நார்த் டு 35 டிகிரி நார்த் அண்ட் 25 டிகிரி சவுத் டு 35. இதை தான் நம்ம சப்ட்ராபிக்கல் ஹைன்னு சொல்கிறோம். ஏன்னா இங்கே வந்து டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கூலாக இருக்கும். டெம்பரேச்சர் கூலாக இருக்கும்போது ப்ரெஷர் வந்து ஹையாக இருக்கும். ஸோ அதனால தான் என்ன சொல்லியிருக்கோம்னா சப்ட்ராபிக்கல் ஹை. நெக்ஸ்ட் ரீஜன் என்ன அப்படின்னா சப்போலார் லோ. இது என்ன ரீஜன் சொல்லுவோம்னா, 60 டிகிரி நார்த் டு 65 டிகிரி சவுத் அண்ட் 60 டிகிரி சவுத் டு 65 டிகிரி சவுத். இது வந்து என்னென்னா சப்போலார் லோ ரீஜன். இந்த சப்போலாரில் வந்து ஏன் லோ ப்ரெஷருன்னு சொல்கிறாங்கன்னா, இங்கே தான் வந்து எர்த் வந்து ரொட்டேட் ஆகும். எர்த் ரொட்டேஷன் நடக்கும்போது நமக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகமாகும். ஏன்னா வந்து ஏர் அட்மாஸ்பியரில் இருக்க ஏர் வந்து மூவ் ஆகிறதுனால இங்கே வந்து ப்ரெஷர் வந்து லோவாக இருக்கும். ஸோ அதான் வந்து சப்போலார் லோ. நெக்ஸ்ட் போலார் ஹை ஏற்கனவே தெரியும், நம்மளுக்கு வந்து சன்ரைஸ் வந்து ஸ்லாண்டிங்காக இருக்கிறனால நம்மளுக்கு டெம்பரேச்சர் ஃபுல்லாக வந்து ரொம்ப கூலாக இருக்கும். அதனால் இங்கே வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். இதோட ரீஜன் என்ன அப்படின்னா 90 டிகிரி இந்த நார்த் போல்லையும் சவுத் போல்லையும் இருக்கிறது வந்து போலார் ஹை. இதுதான் நம்ம அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து ஈக்வட்டேரியலில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லோ, சப்ட்ராபிக்கலில் வந்து ஃபுல் ஹையாக இருக்கும். அப்புறம் போலாரில் வந்து எர்த் ரொட்டேஷனால் லோவாகும். நெக்ஸ்ட் வந்து போலார் வந்து ஹையாக இருக்கும். இதான் வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட் விண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஏர் வந்து ஹரிசாண்டல் மோஷனில் வந்து மூவ் ஆகிறதா என்னன்னு சொல்கிறோன்னா விண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். இதில் இப்படி மூவ் ஆகும்போது ஏர் வந்து ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர், இந்த மாதிரி தான் வந்து விண்ட் வந்து மூவ் ஆகும். ஜென்ரலி மூவ்ஸ் ஃப்ரம் ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர். இதோட ஸ்பீட் வந்து எப்படி நம்ம மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா, கிலோமீட்டர்ஸ் இல்லை மைல்ஸ், சீல வந்து நாட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் தான் வந்து நம்ம விண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட்டு ஃபெரல்ஸ் லா ஆர் கொரியோலிஸ் லா அப்படிங்கிறது என்னென்னா, எல்லா விண்ட்ஸும் ஓஷன் கரண்ட்ஸுமே வந்து டிஃப்ளெக்டட் டுவர்ட்ஸ் ரைட் சைடில் ஏன் டிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா, நார்த்தன் ஹெமிஸ்பியரில் வந்து ரைட் சைடும் சவுதர்ன் ஹெமிஸ்பியரில் வந்து லெஃப்ட் சைடும் எதனால் டிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் எர்த். நான் ப்ரெஷர்லேயும் சொன்னேன், ஏன் வந்து அங்கே வந்து லோவாக இருக்குது அப்படின்னா ரொட்டேஷன் ஆஃப் எர்த். அந்த ரொட்டேஷன் ஆஃப் எர்த்தில் மூலயமா தான் வந்து விண்ட்ஸும் வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியரில் ரைட்லேயும் சதர்ன் ஹெமிஸ்பியர் லெஃப்ட்லேயும் வந்து மூவ் ஆகுது. இந்த லாவை என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபெரல்ஸ் லா ஆர் கொரியோலிஸ் லான்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் விண்ட்ஸோட கிளாசிஃபிகேஷன் பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிளானிட்டரி விண்ட்ஸ், சீசனல் ஆர் பீரியாடிக் விண்ட்ஸ், லோக்கல் விண்ட்ஸ், வேரியபிள் விண்ட்ஸ். பிளானிட்டரி அப்படிங்கிறது என்ன வந்து ஆல் ஓவர் த இயர் ஃபுல்லாகவே வந்து ஒரே டைரக்ஷனில் மூவ் ஆகிறது தான் வந்து பிளானிட்டரி விண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பர்டிகுலர் டைரக்ஷன் த்ரூ அவுட் த இயர், இது பிளானிட்டரி விண்ட்ஸ். இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ட்ரேட் விண்ட்ஸ், வெஸ்டர்லீஸ், போலார் விண்ட்ஸ். ட்ரேட் விண்ட்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பசிபிக் ஓஷனில் இந்தியன் ஓஷனில் வர விண்ட்ஸ் வந்து ட்ரேட் விண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ட்ரேட் விண்ட்ஸில் வந்து இட் இஸ் ஃபேவரபிள் ஃபார் சேலியர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரே டைரக்ஷனில் வந்து மூவ் ஆகுறனால இவங்களுக்கு வந்து இது ஃபேவரபுளாக இருக்குன்னு சொல்கிறாங்க.
இதுவும் வந்து இந்த விண்ட்ஸ் வந்து ஃபெரல்ஸ்லா மூலியமாகவும் வந்து டிஃப்ளெக்ட் ஆகும் சொல்கிறாங்க. ஸோ நார்த் சைடில் வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியர், சதர்ன் ஹெமிஸ்பியரில் வந்து வெஸ்ட் அண்ட் ரைட் அண்ட் லெஃப்டில் மூவ் ஆகும் அப்படிங்கிறது வந்து இந்த ஃபெரல்ஸ்லா, அந்த ஃபெரல்ஸ்லா மூலியமாக வந்து டிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வெஸ்டர்லீஸ் அப்படிங்கிறது வந்து சப்ட்ரோபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்லேருந்து சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட் வரையும் இந்த ஹெமிஸ்பியர்ஸில் வர்றதா வந்து வெஸ்டர்லீஸ். ஸோ ஆப்போசிட்டாக இருக்கும். நார்த்தன் ஹெமிஸ்பியரில் வந்து அது நார்த்தன் ஹெமிஸ்பியரில் வந்து சவுத் வெஸ்டர்லீஸ் ப்ளோ ஆகும், அதே சதர்ன் ஹெமிஸ்பியர்ஸில் வந்து நார்த் வெஸ்டர்லீஸ் வந்து ப்ளோ ஆகும். இந்த விண்ட்ஸ் எல்லாமே வந்து எதனால் இந்த மாதிரி ஆப்போசிட்டாக ப்ளோ ஆகுதுன்னா பிகாஸ் ஆஃப் எர்த் ரொட்டேஷன். நெக்ஸ்ட்டு போலார் விண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா போலார் ஹை ப்ரெஷர் பெல்ட்லேருந்து சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட் வரையும் உள்ள அதில் மூவ் ஆகிற விண்ட்ஸ் தான் வந்து போலார் விண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த விண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் கோல்ட் விண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த விண்ட்ஸ் வந்து ஏன் நம்ம இந்தியாவுக்கு வர்றதில்லை அப்படிங்கிறது பிகாஸ் ஆஃப் ஹிமாலயாஸ் வந்து அந்த விண்ட்ஸை வந்து பிளாக் பண்ணிடும். ஸோ இந்த போலார் விண்ட்ஸ்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா யூஎஸ்ஏல வந்து இன்டீரியர் ஏரியாஸில் வந்து ஃபுல்லாகவே வந்து சில்லுன்னு தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து போலார் விண்ட்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். பிளானிட்டரி விண்ட்ஸில் வந்து ட்ரேட் விண்ட்ஸ், வெஸ்டர்லீஸ், போலார் விண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு மான்சூன் விண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பருவநிலை காற்றுன்னு சொல்லுவோம். இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா மௌசியம்னு சொல்கிறாங்க. இந்த மான்சூன் விண்ட்ஸ் வந்து 2 டைப்ஸாக இருக்குது. ஒன்று சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன். சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படிங்கிறது என்னென்னா சவுத் இந்தியன் ஓஷனில் இருந்தும் சவுத் பசிபிக் ஓஷன்லேருந்து மூவ் ஆகுறது தான் சவுத் வெஸ்ட் மான்சூன். அதே மாதிரி நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படிங்கிறது வந்து விண்ட் ப்ளோஸ் ஃப்ரம் நார்த் ஏஷியன் ஹை ப்ரெஷர் ஏரியாஸ்லேருந்து இந்தியன் ஓஷன் அண்ட் பசிபிக் ஓஷனுக்கு வந்து மூவ் ஆகுறதா வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன்ஸ். இதில் வந்து நெக்ஸ்ட் என்னென்னா சீ ப்ரீஸ் அப்படிங்கிறது என்னென்னா டே டைமில் லேண்ட் வந்து ஃபுல்லாக வார்மாக இருக்கும். ஸோ வாட்டர் பாடிஸ் அதோட இருக்கும்போது ப்ரெஷர் வந்து லேண்டில் வந்து லோவாக இருக்கும். ஏன்னா டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கனால லேண்டில் வந்து ப்ரெஷர் வந்து லோவாக இருக்கும். அதனால தான் வந்து ஈவினிங் டைமில் நம்ம சீ சைட் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சில்லுன்னு காற்றடிக்கும். இதுவே நைட் டைமில் என்ன ஆகும் அப்படின்னா ப்ரெஷர் வந்து சீல வந்து கம்மியாகும், லேண்டில் வந்து அதிகமாகும். ஸோ அதுதான் லேண்ட் ப்ரீஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து மார்னிங் டைம். ஸோ சீ ப்ரீஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஏர் ஹீட்டட் ஓவர் லேண்ட் அண்ட் ரைசிங். ஸோ இதுதான் வந்து சீ ப்ரீஸ், இது வந்து லேண்ட் ப்ரீஸ். நெக்ஸ்ட் வேரியபிள் விண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா டைரக்ஷன் பேஸ் பண்ணி எந்த டைரக்ஷனில் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகுதோ அது மூலயமா விண்ட்ஸ் வந்து மூவ் ஆகிறது வந்து வேரியபிள் விண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு சைக்ளோன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா லோ ப்ரெஷர் சிஸ்டம் இந்த சென்டரில் உருவாகிறது தான் வந்து சைக்ளோன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த சென்டரில் உருவாகிறனால ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கனால அது விண்ட்ஸ் வந்து எல்லா டைரக்ஷன்லேருந்துமே அட்ராக்ட் பண்ணும். இதுதான் வந்து சைக்ளோன்ஸ். இந்த சைக்ளோன் ஃபார்மேஷன் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். டிசெண்டிங் ஏர் அவுட் ஃப்ளோ, இது வந்து சைக்ளோன் ஃபார்மேஷன். சென்டரில் வந்து வேக்கம், எந்த ஒரு இதுவுமே ஏர் இருக்காது. இதுதான் வந்து ஐ ஆஃப் த சைக்ளோன்னு சொல்கிறோம். சென்டர் ஆஃப் த சைக்ளோனை வந்து வேக்கம் ஏரியா, அதுதான் வந்து ஐ ஆஃப் த சைக்ளோன்னு சொல்கிறோம். இந்த சைக்ளோன்ஸ் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து கூப்பிடுவாங்க. ஒவ்வொரு அது உருவாகிற இடத்தை பொறுத்து டைஃபூன்ஸ், ஹரிகேன்ஸ் இதெல்லாமே வந்து சைக்ளோன்ஸ் தான். சைக்ளோன்ஸ் வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியரில் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷனில் மூவ் ஆகும், அதுவே சதர்ன் ஹெமிஸ்பியரில் வந்து கிளாக் வைஸ் ரொட்டேஷனில் வந்து மூவ் ஆகும். நெக்ஸ்ட் ஆன்டி சைக்ளோன்ஸ். இந்த ஆன்டி சைக்ளோன்ஸ் வந்து மேக்ஸிமம் லேண்டில் தான் வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து ஆப்போசிட் ஹை ப்ரெஷர் சிஸ்டம்ஸ், இதுதான் வந்து ஆன்டி சைக்ளோன்ஸ். ஸோ கிளாக் வைஸ் நார்த்தன் ஹெமிஸ்பியரில் வந்து கிளாக் வைஸில் மூவ் ஆகும், சதர்ன் ஹெமிஸ்பியரில் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் வந்து மூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு லோக்கல் விண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஷார்ட் பீரியடில் உருவாகிற அந்த விண்ட்ஸ் தான் வந்து நம்ம லோக்கல் விண்ட்ஸ்னு சொல்கிறோம். இந்த லோக்கல் விண்ட்ஸ்க்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் லோக்கல் விண்ட்ஸ். லொக்கேஷன் விண்ட் ஆஸ்திரேலியாவில் வந்து பிரிக் ஃபீல்டர், யூஎஸ்ஏலேருந்து சினூக், ஃபான், சிரோக்கா, லூ இதெல்லாம் வந்து 1 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஹெர்மேட்டம், மிஸ்ட்ரல், புர்கா, நார்த், பாம்பிரோ இதெல்லாம் வந்து லோக்கல் விண்ட்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட்டு கிளவுட் அப்படிங்கிறது என்னென்னா ஸ்மால் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஆர் ஐஸ் கிறிஸ்டல்ஸ். இந்த கண்டென்சேஷன் வாட்டர் வேப்பர் மூலிமா கண்டென்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு வந்து வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறது தான் வந்து க்ளவுட்ஸ்னு சொல்கிறோம். இந்த க்ளவுட்ஸில் வந்து இந்த க்ளவுட்ஸ் வந்து அட்மாஸ்பியரில் உள்ள சஸ்பெண்டட் வாட்டர் பார்ட்டிகல்ஸ் தான் நம்ம க்ளவுட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்ளவுட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சிரஸ், ஸ்ட்ரேட்டஸ், கியூமுலஸ், நிம்புஸ். சிரஸ் க்ளவுட்ஸ் அப்படிங்கிறது எந்த மீட்டர்ஸில் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னா 5000 மீட்டர்ஸில் ஃபார்ம் ஆகும். சி லெவலில் இருந்து 5000 மீட்டர்ஸ்க்கு அபோவில் ஃபார்ம் ஆகிறது சிரஸ் க்ளவுட்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து ஃபுல்லாகவே வந்து நேச்சுரலாக ட்ரையாக இருக்கும். ஐஸ் கிறிஸ்டல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஐஸ் கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகும்போது நம்மளுக்கு வந்து ரெயின்ஃபால் கண்டிப்பாக வராது. இதெல்லாம் தான் வந்து சிரஸ் க்ளவுட்ஸ்.
இதுவே நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரேட்டஸ் க்ளவுட்ஸ் அப்படிங்கிறது வந்து சீ லெவல்லேருந்து 2000 மீட்டர்ஸ்குள்ளே தான் வந்து ஸ்ட்ரேட்டஸ் க்ளவுட்ஸ். இது வந்து டார்க் கிரே ஷீட்டில் இருக்கும். இது வந்து ஸ்னோவாக இருக்கும்போது ரெயின்ஃபால் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் வருது. நெக்ஸ்ட்டு தேர்ட் வந்து கியூமுலஸ் க்ளவுட்ஸ் அப்படிங்கிறது வந்து காட்டன் லைக் அப்பியரன்ஸ். ஸோ காட்டன் லைக் ரொம்ப தின்னாக இருக்கனால கண்டிப்பாக இங்கே வந்து ரெயின்ஃபால் வந்து அப்பியர் ஆகும். இதுதான் வந்து கியூமுலஸ் க்ளவுட்ஸ். இந்த க்ளவுட்ஸ் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும், இந்த க்ளவுட்ஸ் தான் வந்து இந்த கியூமுலஸ் க்ளவுட்ஸ் தான் வந்து லைட்னிங் தண்டர் ஃபார்ம் ஆகிறதுக்கு ரெயின்ஃபால் ஃபார்ம் ஆகிறதுக்கு மெயின் ரீசனாக இருக்குது. இதை நம்ம வந்து தண்டர் க்ளவுட்ஸ்னு சொல்லலாம். இது வந்து எவ்வளோ மீட்டர்ஸில் இருக்குன்னா 12,000 மீட்டர்ஸ், சீ லெவல்லேருந்து 12,000 மீட்டர்ஸ் மேலே இருக்கிறது வந்து கியூமுலஸ் க்ளவுட்ஸ். நெக்ஸ்ட்டு நிம்பூஸ் க்ளவுட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா வெர்டிக்கல் க்ளவுட்ஸ்னு சொல்கிறோம். இது வெரி திக் அண்ட் பிளாக் க்ளவுட்ஸ் தான் வந்து நிம்பூஸ் க்ளவுட்ஸ்னு சொல்கிறோம். இந்த இடத்துலையும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டினியூஸ் ரெயின்ஃபால்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு ரெயின்ஃபால்னு பார்த்தோன்னா வாட்டர் ட்ராப்லெட்ஸ் தான் வந்து க்ளவுட்ஸ் மூலிமா ஃபார்ம் ஆகிற வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து எர்த்தில் வந்து படுறது தான் நம்ம ரெயின்ஃபால்னு சொல்கிறோம். இந்த ரெயின்ஃபாலில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று கன்வென்ஷனல் ரெயின்ஃபால், ஆரோகிராஃபிக் ரெயின்ஃபால், சைக்ளோனிக் ரெயின்ஃபால். ஃபஸ்ட்டு கன்வென்ஷனல் ரெயின்ஃபால் அப்படிங்கிறதுனால இது வந்து ஈக்குவட்டோரியல் ரீஜன்ஸில் வந்து வெர்டிக்கல் சன்ரைஸ் ரீஸ் ஆகுறனால ஹாட்டாக இருக்கும். ஸோ அந்த ஹாட் ஏர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி திரும்பவும் வெர்டிக்கலாக வந்து அப்வர்ட்ஸில் வந்து மூவ் ஆகும். ஸோ அதனால் வந்து டெம்பரேச்சர் வந்து ரெடியூஸ் ஆகி நம்மளுக்கு ரெயின்ஃபாலாக வருது. இதுதான் வந்து கன்வென்ஷனல் ரெயின்ஃபால். ஏன்னா இதுக்கான எக்ஸாம்பிள் இதை வந்து 4 o'clock ரெயின்ஃபால்னு சொல்லுவோம். கன்வென்ஷனல் ரெயின்ஃபால் வந்து எப்படி க்ளவுட்ஸ் வந்து கண்டென்ஸ் ஆகி மூவ் ஆகுது அப்படிங்கிறது பார்ப்போம். நெக்ஸ்ட் ரிலீஃப் ஆர் ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால். இந்த ஒரு ரெயின்ஃபால் வந்து இது வந்து சீ லெவல்லேருந்து இப்போது கடலில் வந்து பருவநிலை மாற்றம் அதில் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் வெஸ்ட் மான்சூன் இந்த மாதிரி வர்றது வந்து சீலேருந்து வர்ற மாய்ஸ்சர் மூலயமா வர்ற ரெயின்ஃபால்ஸ் வந்து ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால்ஸ்னு சொல்லுவோம். ஸோ விண்ட்ஸ் வந்து சீலேருந்து மூவ் ஆகும். ஸோ அதில் வந்து நிறைய மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும். ஸோ அதனால் வந்து க்ளவுட்ஸ் வந்து கூல் ஆகி ரெயின்ஃபால் வந்து வரும். ஸோ எக்ஸாம்பிள் என்னென்னா கேரளா அண்ட் தமிழ்நாட்டில் வந்து சேம் லேட்டிடியூட்ஸ் இருக்கனால கேரளாவுக்கு வந்து நிறைய ரெயின்ஃபால் வந்து பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு சைக்ளோனிக் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது வந்து இது வந்து எர்த் ரொட்டேஷனால் மூவ் ஆகிற ரெயின்ஃபால்ஸ் தான் வந்து சைக்ளோனிக் ரெயின்ஃபால். இதில் வந்து ஹை ப்ரெஷர் ஏரியாஸில் வந்து வர்றது தான் வந்து சைக்ளோனிக் ரெயின்ஃபால்ஸ். இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மந்தில் வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசன் பீரியடில் வந்து நம்மளுக்கு சைக்ளோன்ஸ் இந்த மாதிரி கோஸ்டல் ரீஜனில் வந்து நம்மளுக்கு வரும் நிறைய மழை. இதெல்லாம் தான் வந்து இந்த ரெயின்ஃபால்ஸ்லாம் என்னென்னு சொல்லுவோம்னா சைக்ளோனிக் ரெயின்ஃபால்னு சொல்கிறோம். அடுத்து லைட்னிங் அப்படிங்கிறது என்னென்னா அட்மாஸ்பியரிக் டிஸ்சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறது தான் வந்து லைட்னிங்னு சொல்கிறோம். இதோட ஸ்பீட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 96,565 மைல்ஸ் பர் செகண்ட். இதுதான் வந்து லைட்னிங். இப்போ இந்த லைட்னிங்கை பற்றி படிக்கிறது என்னன்னு சொல்லுவோம்னா ஃபல்மினாலஜின்னு சொல்லுவோம். அந்த பர்சன் யார் அதை பற்றி படிக்கிறாங்களோ அவங்க வந்து ஃபல்மினாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லைட்னிங் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மீட்டிங் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ். க்ளவுட்ஸில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ் ஃபார்ம் ஆகுறதுனால லைட்னிங் வந்து ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட்டு தண்டர்ஸ்டாம் எதுனால ஃபார்ம் ஆகுது அப்படின்னா கியூமுலோனிம்பஸ் க்ளவுட்ஸ். ஸோ இந்த க்ளவுட்ஸ்னால தான் வந்து தண்டர் ஸ்டார்ம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இது வந்து வெறும் ஷார்ட் டியூரேஷனில் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ தே ஆர் அக்கம்பைன்ட் பை லைட்னிங், தண்டர், ஸ்ட்ராங் விண்ட், கெஸ்ட், ஹெவி ரெயின். இதனால தான் வந்து தண்டர் ஸ்டார்ம் வந்து ஃபார்ம் ஆகுது. கியூமுலோனிம்பஸ் க்ளவுட்ஸ்.